வணக்கம். நான் டாக்டர் கூத்தன், கைனக் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஸ்ரீ சுபம் ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்னைக்கு நம்ம எண்டோமெட்ரியோசிஸோட ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ட்ரெடிஷ்னலாக 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்ல போகிறேன். நான் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ் இஸ் சர்ஜரி. அதாவது சர்ஜரி தான் எண்டோமெட்ரியோசிஸ்க்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் சொல்லலை. யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸும் அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன்ஸ், அதாவது AAGL அப்படின்ற ஆர்கனைசேஷனும் எண்டோமெட்ரியோசிஸ்க்கு சர்ஜரி தான் டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எண்டோமெட்ரியோசிஸை பொறுத்த வரைக்கும் தி ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஷுட் பி தி பெஸ்ட் சர்ஜரி. அதாவது எண்டோமெட்ரியோசிஸ்ல மொதல் சர்ஜரி பெஸ்டா பண்ணணும். And the first surgery should be always done by laparoscopically. அதாவது ஃபர்ஸ்ட் சர்ஜரியை லாப்ரோஸ்கோபி மூலியமா தான் பண்ணணும். And that laparoscopy surgery should be always done by a endometriosis expert or endometriosis specialist. அதாவது இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் எக்ஸ்பர்ட்டோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலியமா தான் பண்ணணும். இங்கே ஸ்ரீ சுபம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் காம்ப்ளெக்ஸ் எண்டோமெட்ரியோசிஸ் சர்ஜரிஸை 3D லாப்ரோஸ்கோபி மூலயமா பண்ணுறோம். அது என்ன சார் 3D லாப்ரோஸ்கோபி? இந்த 3Dக்கும் 2Dக்கும் என்ன வித்தியாசம்? 2D லாப்ரோஸ்கோப்பியில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2D வியூ தான் கிடைக்கும். 3D லாப்ரோஸ்கோப்பியில் அப்படி கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர், அதாவது கம்ப்ளீட் 3D வியூ கிடைக்கும். அதாவது ஒரு ரோபோட்டிக் சர்ஜரியில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இந்த 3D லாப்ரோஸ்கோப்பியில் இருக்குது. இந்த 3D லாப்ரோஸ்கோபி மூலிமா பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு கிளியரன்ஸை கொடுக்கலாம். அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் சர்ஜரியோட அவுட்கமும் ஃபேண்டாஸ்டிக்கா வரும். இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்க்கு இருக்கிற மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ்க்கு சர்ஜரி இஸ் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை ஒரு சில பேருக்கு நாங்கள் அட்ஜுவன்ட் தெரப்பியாக யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரக்ஸை சப்போர்ட்டிவ் தெரப்பியாக யூஸ் பண்ணுறோம். அதை தவிர ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு சில ட்ரக்ஸ் இருக்கு, அதை அட்ஜுவன்ட் தெரப்பியாக யூஸ் பண்ணுறோம். அதை தவிர ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு என்னதான் எண்டோமெட்ரியோசிஸ் சர்ஜரி டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் பேஷண்ட் உடனே வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. 2 மாதம் கழிச்சு பண்ணிக்கிறோம், 3 மாதம் கழிச்சு பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மீன் டைமில் அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சில ட்ரக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியோசிஸை அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணாது, பட் டிசீஸ் ப்ராக்ரஷனை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க வேணுங்கிற டைமில் நாங்கள் தாராளமாக சர்ஜரி பண்ணிக்குவோம். அப்புறம் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரெக்கரன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெக்கரன்ஸோட சான்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரக்ஸ் இருக்கு. அந்த ட்ரக்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோட ரோல். இந்த எண்டோமெட்ரியோசிஸை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டலில் அணுகலாம். இங்கே அதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுப்பாங்க. அடுத்து உங்களோட மேனேஜ்மெண்ட் பிளான் என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும், சப்போஸ் நீங்கள் கன்சீவ் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு பிளானை உங்களுக்கு சொல்லுவாங்க. தேங்க்யூ.